என்னது என்ன சத்தம்? இது என்னப்பா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பொதுவா வித்த காட்டுறவன் குரங்க கொட்டிட்டு வருவான், இவன் என்ன காரை கொட்டிட்டு வரான். என்னப்பா இது வித்தியாசமா? என்னப்பா அந்த காரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அங்க என்னங்க நடக்குது தெரியலம்மா, பாப்போம் பாப்போம். அட இங்க என்னப்பா நடக்குது? அதான் சாமி எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏன்பா இங்க கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜமூரே சொல்லுங்க பாஸ். அடடே என்னங்க கார் பேசுது? ஜமூரே வா, கொஞ்சம் நாம இங்க வித்தைய காட்டுவோம். என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு. சரி போய் என்னன்னு பாப்போம். ஜமூரே டான்ஸ் பண்ணி காட்டுறியா? நிச்சயமா காட்டுறேன் பாஸ். சிவா, என்ன இந்த கார் குரங்கு மாதிரி இப்படி வித்த காமிச்சிட்டு இருக்க? இது பேச கூட செய்யுது. இது ஏலியன் கார் இல்ல. வாயை மூடு யோடி. வாவ், என்னால நம்பவே முடியல. கார் இந்த அளவுக்கு நல்லா டான்ஸ் ஆடுது. ரேவா, ஏன் உன்னால நம்ப முடியல? நீங்க டான்ஸ பாத்துக்கிட்டு இருக்க தானே? ஹேய், இந்த காருக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா. இந்த காருக்கு என்னோட பேர் கூட தெரியுமா என்ன? சுவாமி. அடடடடடடடடா, இதுக்கு எப்படி என்னோட பேர் தெரிஞ்சது? நாராயண சுவாமி, முத்து நாராயண சுவாமி, திருச்சிராப்பள்ளி, திருப்புராப்பள்ளி, முத்து நாராயண சாமி, திருச்சிராப்பள்ளி, திருப்புராப்பள்ளி, சாமி சாமி, முத்து நாராயண சாமி. அடாடாடாடா, கிராமத்தில் இருக்கிற அட்ரஸ் எல்லாம் சொல்ல வேணாயா, பேரை மட்டும் சொன்னா போதும். அது மொத்தமும் என்னோட பேரு தாங்க ஐயா. இது வெறும் நிக்நேம் மட்டும்தான். என்னது நிக்நேமா? என்னோட காருக்கு நிறைய சக்திகள் இருக்கு. யாருக்கெல்லாம் எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அவங்க 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு என் ஆசிரமத்துக்கு வாங்க. உங்க எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நிம்மதியா வாழுங்க. நாங்க வரோம் சார், நாங்க வரோம். இதெல்லாம் நம்பவே முடியல. உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹலோ அங்கிள், சொல்றத கேட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. ஏய் சின்ன பையா, யாரா நீ? இங்க இருந்து போயிடு. நான் என் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன இடைஞ்சல்? எதிர்காலம் என்னோடது, பணம் என்னோடது. என்னையா சொல்றீங்க? இங்க இருக்கிற யாரையும் நான் பணம் கொடுக்க விட மாட்டேன். இந்த பையன் தேவையில்லாத பிரச்சனையை இங்க உண்டாக்கிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்த சிவா இருக்கிற வரைக்கும் பொதுமக்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. சிவா, என்னோட பேரு சிவா. நீங்க எல்லாரும் அந்த கார் மாஸ்டரோட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்றது சரிதானே? இந்த பையன் அந்த பெரிய மகானை அசிங்கப்படுத்திட்டான். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் இந்த ஊருக்கு நான் வந்தேன். ஆனா எனக்கே இங்க தப்பான பேர் உருவாயிடுச்சு. இனி நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். கிளம்புங்கன்னு ஒழுங்கா சொன்னா நீங்க எல்லாரும் கிளம்ப மாட்டீங்கல்ல? தேவா, லட்டு சிங் சாருக்கு உடனே கால் பண்ணு. நான் தான் கார் மாஸ்டர். யாராலையும் என்ன பிடிக்கவே முடியாது.
வா சின்ன பையா, முடிஞ்சா இப்ப என்ன ஃபாலோ பண்ணு. நாட் பேட், நாட் பேட். நான் கார் மாஸ்டரா இருக்கேன்னா கண்டிப்பா இவன் ஒரு சைக்கிள் மாஸ்டரா தான் இருந்தாகணும். தலைகீழ நின்னால உன்னால என்ன பிடிக்க முடியாது சின்ன பையா. I am the car master. எப்படியோ தப்பிச்சிட்டா. அந்த கார் மாஸ்டர் எங்க மறைஞ்சு போயிருப்பான்? யாரையாவது ஏமாத்திக்கிட்டு இருப்பான். ஒருவேளை அவன் உண்மையாவே எதிர்காலத்தை சொல்லுவானோ? நம்மள பத்தி அவனுக்கு எப்படிப்பா தெரியும்? முன்னாடியே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பான். அதை விட்டா வேற வழியே இல்ல. இப்பெல்லாம் இந்த மாதிரி தானே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதோ பரிசு வாழ்ந்த கார் அங்க இருக்குது. நான் நேரா போய் என் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க போறேன். எல்லாரும் வழி விடுங்க, தாத்தா வந்துகிட்டு இருக்காரு. தாத்தா பாடுற பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு என்னோட பேரு மட்டும் இல்லப்பா, நான் நல்லா பாடுவேங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கேன். இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு காரு தான். நம்ம எதிர்காலத்தை கண்டிப்பா சொல்லிடும். நீங்க எல்லாரும் ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு என் ஆசிரமத்துக்கு வாங்க. அங்க வச்சு நான் சொல்றேன், உங்க எல்லாரோட எதிர்காலத்தையும் சொல்றேன். 10 லட்சம், எல்லாரும் 10 லட்சம் எடுத்துட்டு வரணும், புரியுதா? உங்க எதிர்காலத்தை பத்தி நான் சொல்றேன். கார் மாஸ்டர், அதோ அந்த பையன் இங்கேயும் வந்துகிட்டு இருக்கான். என்னோட ஆசிரமம் அந்த மலைக்கு பக்கத்துல தான் இருக்கு. எல்லாரும் பணத்தை எடுத்துட்டு வந்து எனக்காக காத்துட்டு இருங்க. சொன்னது புரிஞ்சுதா? ஒரு முக்கியமான வேலையை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். போலாம். ஏய் கார் மாஸ்டர், நில்லை. ஏய், என்ன பண்றீங்க? எப்படி இருக்க செல்லக்குட்டி? சைக்கிள் ஓட்டுற சின்ன பையன் கார் ஓட்டுறவங்க கிட்ட பிரச்சனை பண்ணலாமா? உன்னால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாயிடுச்சு. அதனால உன்னை நான் சும்மாவே விட போறதில்ல. தூக்குங்க இவனை. என்ன விடுங்க. ஏய், ஹலோ சிவா, என்னன்னு சொல்லு. சிவா,
அந்த காரை வச்சு வித்த காட்டினவனும் அவங்க கூட இருந்தவங்களும் என்ன கார்ல தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. வண்டி எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. என் சைக்கிளை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. லட்டு சிங் சாரையும் வர சொல்லுங்க. ஓகே சிவா. அது பாருங்க சிவாவோட சைக்கிள். லட்டு சிங் சார் சீக்கிரமா வாங்க. சிவாக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. எல்லாரும் சைக்கிளை இங்கே விட்டுட்டு என் கூட பைக்ல வாங்க. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. போலாம். உங்க எல்லாரையும் என்னோட ஆசிரமத்துக்கு வரவேற்கிறேன். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இந்த கார் உங்களை குதூகலப்படுத்தும். இந்த அருமையான நேரத்தில் நான் ஒரு பாட்டு பாடலான் இருக்கேன். ஆட்டமாடும் காரு, நீ ஆடிடு காரு, நான் பாடுவேன் காரு. நீ ஆடிடு 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 காரு. அப்போ தாத்தாவும் இங்கதான் இருக்காரா? ஆடிடு காரு. இவரு வேற. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பார்க்க வந்த பக்தர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க. நில்லுங்க. என்ன பார்க்க வந்த பக்தர்கள் உங்க எல்லாருக்கும் எதிர்காலத்தை பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாரும் கொண்டு வந்த 10 லட்சம் ரூபாயை மறக்காம என்கிட்ட கொடுங்க. உங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? சிவா, எங்களுக்கு ரூட் தெரியாம நாங்க சுத்திட்டு இருக்கோம். அந்த கார் ரொம்ப வேகமா இங்க இருந்து போயிடுச்சு. உன் சைக்கிள் கூட எங்க இருக்குன்னு தெரியலப்பா. ரேவா, லட்டு சிங் சார் கிட்ட சொல்லு, இது ஒரு பழைய கராஜ், மலைகளுக்கு பக்கத்துல இருக்கு. ஏன் சைக்கிள் வந்துருச்சு. ஓகேவா, நீங்களும் வந்துருங்க. சிவா, நீ டிக்கில என்னையா பண்ற? இவங்க என்ன அதுல அடைச்சு வச்சிருந்தாங்க. இல்லன்னா இவங்க யாருங்கிற உண்மையை நான் சொல்லிடுவேன்ல. முதல்ல இந்த பையனை புடிச்சு இவனோட கதையை முடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, நீ சீக்கிரமா கிளம்பு. அந்த கார் மாஸ்டர் தப்பிச்சு போயிட்டு இருக்கான்.
என்ன ஆச்சு சிவா? தோல்வியை நீ ஒத்துக்கிறியா? சொல்லுப்பா. சிவா, சிவா என் பேர்னு சொல்லுவியே, சொல்லுப்பா, சொல்லு. கார் அடிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் அடி நமக்கு தான் விழும். எப்படியாவது காருக்குள்ள போய் அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. ஹே சின்ன பையா, I am the car master. உன்ன மாதிரி சைக்கிள் ஓட்டுற சின்ன பையனாலலாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க. இல்ல, என்னோட கார் டோர்ஸ். என் காரை நீ கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்க, நிறுத்து. இல்ல இல்ல, நீ என் காரோட மொத்த கண்ட்ரோல் சிஸ்டத்தையும் டேமேஜ் பண்ணிட்டியே. என்னோட கார். அங்கிள், நீங்க ஃபைட் பண்றீங்களா இல்ல சரண்டர் ஆயிடுறீங்களா? ஃபைட் பண்ணி என்ன பண்ண போறேன்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணேன். ஆனா இப்போ அது எல்லாமே வீணா போயிடுச்சு. என்னோட உழைப்பும் வீணா போயிடுச்சே. இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் தானே? எல்லாமே கரெக்ட் தான் கார் மாஸ்டர். ஓகே தென், வாங்க நம்ம யாருன்னு எல்லாருக்கும் காட்டுவோம். நான் தான் கார் மாஸ்டர். நீங்க எல்லாரும் போங்க, கூட்டத்தோட கூட்டமா வந்து என்ன பாருங்க. நீங்க என்னோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிட்டீங்க. மொத்தமா என்ன நீங்க அழிச்சிட்டீங்க. நீ கவலைப்படாத, உன்னோட எதிர்காலம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட நான் உனக்கு அங்க காட்டுறேன், நீயே பார்த்து புரிஞ்சுக்குவ. பாஸ், எதுக்காக நீங்க அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த பையன்தான் என்ன ஜெயிலுக்கே அனுப்புனா. இவனால தான் நான் ஜெயிலுக்குள்ள போய் கள்ள உடைக்கிற நிலைமை உண்டாச்சு. கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு இவனை பழி வாங்கறதுக்காக வந்திருக்க. இவனை நான் விட போறதில்ல. என்ன பாஸ், ஒரு பையனால உங்களுக்கு பிரச்சனையாச்சா? இந்த பையனா உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா? யார் என்ன பார்த்து சிரிக்கிறாங்களோ எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. இப்ப என்ன பார்த்து சிரிச்சதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கறேன். போய் அந்த சின்ன பையனை பிடிச்சிங்க கூட்டிட்டு வா. ஒரு சின்ன பையனை போய் பிடிச்சிட்டு வருது ஒரு தண்டனையா? இதெல்லாம் எனக்கு அசால்ட் பாஸ். இதை எப்படி முடிச்சிட்டு வரேன்னு பாருங்க. போறதும் தெரியாது, தூக்கிட்டு வரதும் தெரியாது. கேசி, நக்கி, ஹாரி, நீங்க 3 பேரும் ராக்கி கூட போங்க. வேணாம் பாஸ். ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வரதுக்கு உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படாது பாஸ். பையனை தூக்கிட்டு வரதுக்காக இவங்களை நான் அனுப்பல, உன்னை தூக்கிட்டு வரதுக்காக அனுப்புறேன். என்ன பாஸ், நேரங்கட்ட நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு? நான் ராக்கி பாஸ், நீ ராக். பாத்தீங்களா பாஸ், என்னோட ஒரு பஞ்சுக்கு ராக்கா இருந்தாலும் தாக்கு பிடிக்காது. Because rock don't hit back, but சிவா அவன் பயங்கரமா அடிப்பான்டா. என்ன பாஸ், ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்கறீங்க. யார் இவரு நடு வழியில பைக் மேல படுத்துட்டு இருக்காரு? ஏய், அங்கே நில்லுங்க. உங்கள யாரு சிவான்னு சொல்லுங்க. நான் தான்.
குட்டி பையா வா, உன்னை ஒரு அங்கிள் வர சொன்னார். எதுக்கு? வாடா செல்ல குட்டி, என் பட்டுக்குட்டியா, வாடா செல்லம், சீக்கிரம் வந்து என் பைக்ல உட்காரு, ஒரு ரவுண்ட் அடிப்போம் வா. இவருக்கு நேரம் சரியில்லை. சார் ஆழம் தெரியாம காலை விடுறாருப்பா. எந்த அங்கிள்? எதுக்கு கூப்பிட்டாரு? எங்க கூப்பிட்டாரு? அத முதல்ல சொல்லுங்க. சின்ன பையா, தேவையில்லாத கேள்வி கேட்க கூடாது. கூப்பிட்டா வாயை மூடிக்கிட்டு வந்து உட்காரு. என் பேரு ராக்கி கண்ணா, ராக்கி. ஒரே பஞ்சில ராக்கையே தூள் தூளாக்குவேன். என்ன ஓவரா பேசினா உன்னையே தூள் தூளாக்கிடுவேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். சிவா, என் பேரு சிவா. உனக்கு இவ்வளோ திமிரு இருக்கா? என்னடா வந்துட்டு அமைதியா நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. எங்களால முடியாது. பாஸ் எங்களை உன்னை தூக்கிட்டு வர சொல்லி மட்டும் தான் அனுப்பியிருக்காரு, புரியுதா? இல்ல இல்ல இல்ல, நாங்க சண்டை போடலாம் வரலப்பா. சண்டை போட்டு முடிஞ்சதும் இவனை தூக்கிட்டு போக தான் வந்தோம். புரியுப்பா. ஏண்டா பாஸ் எதுக்குடா தேவலாம இங்க வர்றாரு? சிவா, சைக்கிள் எடு. பின்னாடி பாரு எவ்வளவு பெரிய ட்விஸ்டர் வருதுன்னு. இவங்கெல்லாம் யாரு, என்ன விஷயம், எதுக்காக உன்னை கூட்டிட்டு போக வந்தாங்க? யார் இவங்களை அனுப்பியிருப்பாங்க? அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய ட்விஸ்டர் வந்துச்சு? ஒருவேளை அவன் திரும்பி வந்துட்டானோ? யாருப்பா திரும்பி வந்தது? பைக்ல வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலையா என்ன? எதுக்கு பாஸ் இங்க வந்தாருன்னு சொன்னான்ல அவன்? அவங்க சொல்றத பார்த்தா அவங்களுடைய பாஸ் ட்விஸ்டர்க்குள்ள தான் இருந்தாரா? டொர்னடோ இஸ் பேக். இனி என்ன பார்த்து நீ சிரிப்பியா என்ன? இல்ல பாஸ், மாட்டேன், சத்தியமா மாட்டேன். உங்களை பார்த்து சிரிக்க மாட்டேன் பாஸ். ஏன் பாஸ், அவன் பையனா இல்ல இடியா? என்ன அடி அடிக்கிறான் பாஸ்? இப்ப உனக்கு புரிஞ்சதா அவன் எந்த மாதிரி ஆளுன்னு? நான் என் பகைய தீர்த்தே ஆகணும். நான் அந்த பையனால 2 வருஷம் ஜெயிலையே இருந்திருக்கேன். ஆனா இப்போ நாம அவனை பிளான் பண்ணி பிடிக்கணும். பிளான்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அவ குடும்பத்தை கடத்துங்க. போங்க, போய் அந்த பையனோட தாத்தாவை கடத்தி இங்க கூட்டிட்டு வாங்க. ஐயா, கொஞ்சம் எங்க கூட வரீங்களா ஐயா? ஏதாவது பாட்டு பாடுற ப்ரோக்ராமா? நல்லா பாடுவான்ப்பா. இல்ல இல்ல, பாட்டெல்லாம் இல்ல. பாட்டு பாடுற எந்த ப்ரோக்ராமும் இல்ல. சரிப்பா, கூட்டிட்டு போறீங்க இல்லையா? அப்படியே ஒரு பாட்டு ப்ரோக்ராமும் வைங்களேன். என் பாட்டுக்கு இந்த ஊரே அடிமையா. சாம்பிள் காட்டட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், பாட்டெல்லாம் வேணாம். அட ஃப்ரீ தான், கேளுங்க. என் பாட்டு அவ்வளோ அருமையா இருக்கும். அட, உன் பாட்டை கேட்க நாங்க வரல, உன்னை கடத்திட்டு போக தான் வந்திருக்கோம். ஒழுங்கா எங்க கூட வந்துரு. அட, ஒரு பாட்டை தான் பாட விடுங்களா ஐயா. என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி கடத்தினதெல்லாம் பார்த்தது இல்லையா? சரி இருங்க. என்கிட்ட ரவுடில துரத்துற ராகம் ஒன்று இருக்கு.
ஏப்பா நம்மளால முடியாதுப்பா. ஏன்னா சிவாவோட தாத்தாவும் ரொம்ப கொடூரமானவரா இருக்காரு. எல்லாரும் வந்துருங்க. அடைய பாட்டை கேட்டுட்டு போங்கப்பா. வீட்டை விட்டு யாரும் வெளியே தனியா போக வேண்டாம். அப்படி போறதா இருந்தா எல்லாரும் ஒன்னா போலாம். சிவா, ட்விஸ்டர் ஊருக்குள்ள வந்துருச்சு. எங்க பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கு. ஓடுங்க பசங்களா, ஓடுங்க. எவ்வளவு தூரம் ஓடுறீங்கன்னு நானும் பார்க்கறேன். நீ கவலைப்படாத ரேவா, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். வா வா சிவா வா, அப்படியே என் பின்னாடியே வா. நான் காத்துக்கிட்டு இருக்கிறதே உனக்காகத்தான். வா. இப்போ எஜெக்ட் சீட்டை நான் யூஸ் பண்ண வேண்டியதா? நல்லா இருந்துச்சா சிவா? நான் திரும்பி வருவேன். I'll be back. அடேங்கப்பா, சூப்பர். இந்த பையன் நிஜமாவே ஹீரோ தான் பாஸ். நம்ம எதிரி அவனுக்கு ஏன் கை தட்டுறீங்க? நான் வந்தது அவனை பழி வாங்கறதுக்காகத்தான், புகழ்ந்து தள்ளுறதுக்கு இல்ல. வாய மூடுங்க. டோர்னாடோ அனுப்பியிருக்கான் ஒரு பயங்கரமான மெசேஜ். நம்ம ஊர்ல சூறாவளியை வச்சு பல இடங்கள்ல அழிவை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த நியூஸ். அவன் சொல்றது ஒரே ஒண்ணுதான், சிவாவை அவன் இடத்துக்கு அனுப்பி வைக்கணும், இல்லன்னா ஒட்டுமொத்த ஊரையும் தரமட்டமாக்கிடுவேன்னு சொல்றான். சிவா, ஏதாவது பண்ணப்பா. ஆமா சிவா, நீ ஏதாவது பண்ணு. ஏதாவது பண்ணி அவனை தடுத்து நிறுத்துப்பா ப்ளீஸ். இல்லைன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படணும்பா. சிவா, நீ போயிடாப்பா. உன்னால நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சிவாவை எங்கேயாவது போக சொன்னீங்க, அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். ஜாக்கிரதை.
அவன் எப்பவுமே உங்களுக்காக தானே உதவி பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட சிவாவையே நீ போயிடுப்பான்னு சொல்றீங்களா? ஏன் போகணும் அவன்? அவன் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? பாட்டி, அந்த அங்கிள் சொல்றதும் சரிதான். நான் போய் தான் ஆகணும். இல்லைன்னா ஒட்டுமொத்த ஊரையும் அவன் சும்மா விட மாட்டான் பாட்டி. சிவா சொல்றது சரிதான், அவன் போகட்டும். அவனை பிடிச்சிட்டு வருவான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் தூரமா இருந்து சிவாவை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். தேவைப்பட்டுச்சுன்னா இறங்கி போய் உதவி பண்ணுவோம். அப்ப நாங்களும் உன் கூட வரோம் சிவா. நானும் உங்க கூட வரேன். இந்த லட்டு சிங்கி இல்லாம உங்களால தனியா எதுவும் பண்ண முடியாது. வேண்டாம், நான் தனியாவே போறேன். வந்துட்டியா சிவா? குட், வா வா. சைக்கிள் அங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் வா. என்ன சிவா, நல்லா இருக்கா? 2 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த நாளுக்காகத்தான். நான் உன்னை சும்மா விட போறதில்ல சிவா, விடவே மாட்டேன். வாங்கின ஒவ்வொரு அடியும் இப்ப திருப்பி கொடுக்கறேன், வாங்க. அந்த பையனை கட்டி போடுங்க. வாங்க 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 ஐயா, வாங்க. வாங்கி வீங்க ஜெயிலுக்கு வாங்க. வேற எங்கும் கிளைகள் கிடையாது. சிவா, வேலி வருது. சீக்கிரமா வெளியே வந்துரு. அவனை அப்படியே தூக்கிட்டு வா சிவா. அவனை ஜெயில போட்டு அவனுக்கு ட்விஸ்ட காட்டுறேன். சூப்பர்